முத்தாரம்மன் தாய் கிட்ட போய் அம்மா தாயே இந்த விஷயத்த நிறைவேற்று அப்படின்னு சொன்னா நிறைவேற்றி கொடுத்துட்றாங்க. அவ்வளோ பவர் இருக்கு அந்த கடவுளுக்கு அப்படிங்கிறத போற மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. இப்ப கூட அங்க திருவிழா நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மக்களும் வந்து அவங்களோட உணர்ச்சியை அவங்க முகத்திலையும் அவங்க உடம்புலையும் கடுமைய விரதம் இருந்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ முத்தாரம்மன் கிட்ட போய் இதை கேட்டா உடனே கொடுப்பா அப்படின்னா என்ன மேம்? என்ன விஷயத்துக்காக முத்தாரம்மன் ஒண்ணுமே இல்ல. நிறைய பேர் வந்து கோவில்ல போய் லிஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க அந்த கோவிலோட ஃபர்ஸ்ட் படியில கால் வச்ச உடனே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிடுவாங்க. எதுக்காக இந்த குழந்தை வந்திருக்கு அப்படிங்கிற முழு விஷயமும் அங்க போயிடும். ஸோ இன்னமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க திருச்சியில இருக்கக்கூடிய உச்சிக்காளி கோவில்ல நம்ம பேப்பர்ல எழுதி உடனே சக்சஸ் ஆயிடும். அதே போலதான் இந்த முத்தாரம்மன் கோவில் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க போய் அம்பாள் முன்னாடி போய் நின்னாலே அவ தம்பதியரா இருக்கா. வரவளுக்கு மங்களத்தை கொடுக்கறதுக்குன்னு தான் அவ உட்கார்ந்து இருக்கா. அதுவும் முத்துன்ற போது நவகிரகத்துல சந்திரனை சார்ந்தது. அப்ப சந்திரன் தான் அம்மாவா உட்கார்ந்துருக்கா. அந்த இடத்துல வந்து அப்பா அம்மா ஞானமூர்த்தீஸ்வரரா சிவன் உட்கார்ந்துருக்காங்க, அம்பாலா முத்தாரம்மனா உட்கார்ந்துருக்காங்க. அப்போ வந்து அங்க போய் நம்ம எதுவுமே கேட்கறது நின்னு 2 கண்ணை நேரா பாருங்க போதும். நம்ம என்ன நினைக்கிறதுன்றத அவ புரிஞ்சுக்குவா. Download ShareChat.